அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சிக்கனத்தால் பணத்தை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாதம் மளிகை ஜாமான் வாங்கையில் நம்மளோட குடும்ப வருமானத்தில் நம்மளுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம போடுறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம மளிகை ஜாமான் வாங்கையில் ஒவ்வொரு ப்ராடக்டோட ரேட்டையுமே நம்ம கண்காணிச்சிட்டு வரணும், நோட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம மாதம் வாங்குகிற மளிகை ஜாமான் லிஸ்ட்டில் மெயினாக டீத்தூள் கண்டிப்பாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. இதில் எப்படி மணி சேவிங் பண்ணுறது அப்படின்னா, நம்ம பிராண்டடாக வாங்குகிறோம் இல்லையா, 3 ரோசஸ், சக்ரா கோல்டு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது 200 கிராம் ரேட் வந்து ரொம்பவே 200 கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி கண்ணன் தேவன் இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இது அரை கிலோவே வந்து 150 தான் வரும். இதில் வந்து எம்ஆர்பி 162 போட்டிருக்கு. ஆனால் நான் எப்பயும் ரெகுலராக வாங்குகிற கடையில் எனக்கு 150க்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம வாங்குகிற பிராண்டட் டீத்தூளுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும், மணி டிஃப்ரென்ஸ். நம்ம எந்தெந்த ப்ராடக்டில் இந்த மாதிரி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தான் ஒவ்வொரு மந்த்துமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டீத்தூள் வந்து எனக்கு 1.5 மாதம் வரையும் வரும். இப்போ நம்ம 10,000 தான் சம்பளம் வாங்குகிறோம், ஒரு பட்ஜெட்குள்ளே வாங்கணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மணி சேவ் பண்ணுறது பெரிய ஃபேமிலியாக இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி வாங்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம ஆன்லைன் ப்ராடக்ட் வாங்குறது ரொம்பவே ஆர்வமாக இருப்போம். நம்ம சேலரி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம முழுசாக தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா அந்த பொருள் நம்ம கிச்சனுக்கு ரொம்ப தேவையா, இல்லை இதுக்கு பொதுக்க நம்ம வந்து பழசை யூஸ் பண்ணலாமா, ரீயூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நிறைய தடவை யோசிச்சு பாருங்கள். இல்லை அந்த அமௌண்ட்டுக்கு வேறு ஏதாச்சும் அந்த மந்தில் செலவு இருக்கான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ மணி வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்ததாக நம்ம மந்த்லி வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் கம்ஃபர்ட்டு, காப்பி தூள், ஷாம்பூ இதெல்லாம் வந்து நம்ம மொத்தமாக பாட்டில்ஸில் வாங்கி வச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி சாசே பேக்கெட்ஸில் வாங்கி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வர வீடியோஸில் இதுக்கு வந்து நான் தெளிவான விளக்கத்தை போடுறேன். இது எப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய சரத்தோட விலைக்கும் அந்த பாட்டில்ஸ் விலைக்கும் நம்ம வாங்கி பார்த்தோம்னா நம்ம எது வந்து நிறையா இருக்குன்னு ஊற்றி பார்த்தோம்னா நம்ம சாசேயில் உள்ளது தான் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவு நம்ம சரத்தில் வாங்குறதுக்கு பாருங்கள், மணியை சேவ் பண்ணலாம் நிறையவே. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே வாங்கக்கூடிய ரேஷன் கடை ஜாமான்ல நிறைய யூஸஸ் இருக்குது. சிக்கனத்துக்கு அது நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாங்கக்கூடிய பருப்பு, எண்ணெய், சீனி, கோதுமை மாவு, பச்சரிசி இதில் எல்லாத்துலேயுமே நிறைய யூஸஸ் இருக்குது. நம்ம பட்ஜெட்குள்ளே குடும்பம் பண்ணணும்னா நம்ம இதை வந்து நிறையவே யூஸ் பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் பருப்பை பற்றி சொல்கிறேன். ஒரு சில பருப்பு நல்லா வெந்து வரும், ஒரு சில பருப்பு வேகவே வேகாது. வேகிற பருப்பு வேகாத பருப்பு எப்படின்னு பிகினர்ஸ்க்கு தெரியாது கண்டுபிடிக்கிறதுக்கு. கொஞ்சம் சப்பையாக இருக்க பருப்பு வந்து சீக்கிரமே வெந்துடும். கடலை பருப்பு மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்க பருப்பு வந்து வேகாது. இந்த பருப்பை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, நான் மந்த்லி ஜாமான் வாங்கல துவரம் பருப்பு 1/2 கிலோ தான் வாங்குவேன். நான் சமைக்கிறதுக்கு ரேஷன் பருப்பு 1/4 கப்பு போட்டேன்னா 1/4 கப்புக்கு பாதி நான் கடைப்பருப்பு போடுவேன். கடைப்பருப்பில் வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். சாம்பாரோட உபரி அதிகமாக வேணும்னா நம்ம வந்து ரேஷன் பருப்பை நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட்டுக்காண்டி கடைப்பருப்பும், உபரிக்காண்டி ரேஷன் பருப்பும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் பருப்பு அதிகமாக இருக்கிறத நம்ம வெளியே வச்சா வண்டு பிடிச்சிருமோ அப்படிங்கிற பயம்லாம் வேணாம். நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் வெளியே வச்சுட்டு மீதத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வண்டு பிடிக்காது. அடுத்ததாக ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய பாமாயில் தான். நம்ம மந்த்லி ஃபுல்லாகவே ரீஃபைண்ட் ஆயிலை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பத்தாது. பூரி போடுறதுக்கு, வடகம் இருக்கிறதுக்கு, எக்ஸஸாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரீஃபைண்ட் ஆயிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா மந்த்லி பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு சரி வராது. அதுக்காக நம்ம வாங்குகிற பாமாயிலை வந்து அப்படியே யூஸ் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. இதுக்காண்டி இப்போ நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வந்து வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி முறிச்சிட்டு செய்கிறது வந்து நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால நான் அந்த வீடியோவை நான் காமிக்கலை. நான் வந்து வெறும் புளி மட்டும் போட்டு முறிச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக 1 லிட்டர் எண்ணெய் நான் வந்து முறிக்கலை. நான் வீடியோக்காண்டி கொஞ்சமாக போட்டு நான் முறித்து காமிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு கேஸ் வந்து செலவாகும் அப்படிங்கிறதுனால நான் பாதி தான் நான் வந்து முறித்தேன். நான் இந்த மாதிரி எண்ணெய் முறிக்கிறது எக்ஸஸாக நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா நான் கேஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு பொதுவாக மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருக்கும் இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா மாத பட்ஜெட்டில் நம்மளுக்கு கேஸோட செலவுமே நம்ம வந்து இழுத்து கொண்டு வரணும். அதனால நான் வந்து கேஸ் யூஸ் பண்ண மாட்டேன். எக்ஸஸாக இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு நான் மண்ணெண்ணெய் ஸ்டவ் யூஸ் பண்ணிப்பேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சட்டி வந்து நான் அப்படியே கழுவ போகிறதில்ல. இதில் வந்து அன்னைக்கு நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சேன். ஸோ அதுக்காண்டி வெண்டைக்காயை வந்து நான் அதிலே வதக்கிக்கிறேன். வெண்டைக்காய் சீக்கிரத்துலேயே நம்மளுக்கு வந்து அந்த பிசுபிசுப்பு போகிறோம்னா கொஞ்சமாக லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டோம்னா நம்மளுக்கு அந்த பிசுபிசுப்பு போயிடும். அடுத்ததாக காய்கறி நம்ம
நம்ம மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கையில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் நிறையா இருக்கும் பழையது. இந்த பழைய சின்ன வெங்காயத்தோடய நம்ம புது சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வச்சோம்னா இது ரொம்பவே காஞ்சு வெறும் கூடு மட்டும்தான் இருக்கும். அப்படி செய்யாமல் இந்த சின்ன வெங்காயத்தை பாக்ஸ்லேயோ இல்லை கிண்ணத்துலேயோ எடுத்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயும் இந்த வெங்காயம் ஊறி வந்துடும். ஸோ இந்த வெங்காயம் நல்லா நம்ம உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம இதோட வேஸ்டேஜை நம்ம தடுக்கலாம். இதுவுமே ஒரு சிக்கனம் தான் நம்மளுக்கு. நம்ம கிச்சனில் நம்ம எந்த அளவுக்கு வேஸ்டேஜை தடுத்து நம்ம சிக்கனை பண்ணணும் அந்த தாட் நம்ம பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு கிச்சன்லையும் சமையல்லையும் ரொம்பவே ஆர்வமாயிரும். நம்ம மந்த்லி பட்ஜெட்டில் நம்ம எக்ஸஸாக நம்ம சேமிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். சேமிச்சும் காட்டுவோம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜார்லையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்லையோ போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணையில் இல்லை நம்ம வெள்ளை பூண்டு குழம்பு வைக்கணும் அப்படிங்கையில் நம்ம இந்த உரிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பணத்தையும் மிச்சம் பண்ணலாம், நேரத்தையும் மிச்சம் பண்ணலாம். அது போலவே நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் வேலை பார்த்துட்ருப்போம், ஆனால் ஹாலில் ஃபேன் ஓடிட்டுருக்கும். இந்த மாதிரி மின்சாரத்தை நம்ம சிக்கனம் பண்ணுறதுமே ஒரு நம்ம மந்த்லி பட்ஜெட்டில் நம்மளுக்கு கரண்ட் பில்லும் ஆட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனத்தை நீங்கள் கொண்டு வரணும். பகல் நேரத்தில் லைட்டை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்காண்டி ஃபுல்லாகவே ஜன்னலை ஓப்பன் பண்ணி அந்த சூரிய வெளிச்சமே நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாகவே வெளிச்சமாக தான் இருக்கும். ஸோ அதனால் எக்ஸஸாக நம்ம பகல் நேரத்தில் ஃபேனும் லைட்டும் போடுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சிக்கனை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா நம்ம இந்த டிப்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். உடனே ஆரம்பிங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் காலையில் ஒரு ரெசிபி செஞ்சுருப்போம், மத்தியானம் ஒரு குழம்பு வச்சுருப்போம், நம்ம நைட்டு ஏதாச்சும் சப்பாத்தி பூரி இல்லை இட்லிக்கு சட்னி இருப்போம். இதனால நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி 3 நேரத்துக்கும் செலவாகும். இப்போது மத்தியானம் ஒரு ரெசிபி செய்கிறீங்களா, அந்த ரெசிபி நைட்டுக்கும் சரியாக வருமா அப்படின்னு யோசிங்க. இப்போது மத்தியானத்துக்கு நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா நைட்டுக்கு மாவு இருந்தால் தோசை ஊற்றிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் சாம்பாரை எக்ஸஸாக வைக்கலாம். இல்லை மத்தியானத்துக்கு சாம்பார் வச்சுட்டு நைட்டுக்கு சப்பாத்தி போடையில் குருமா வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து வெங்காயம் தக்காளி நைட்டுக்கு சப்பாத்தி தான் போட போகிறோம் அப்படின்னா மத்தியானமே குருமாவை சேர்த்து வச்சுருங்க மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும். இதனால நம்மளுக்கு வெங்காயம் செலவாகாமல் இருக்கும். இப்போ நைட்டுக்கு நான் என் வீட்டில் இப்போ சப்பாத்தியும் போடலை, நைட்டுக்கு இட்லி மாவும் காலி ஆயிடுச்சு. அதனால நான் புளிக்குழம்பு நைட்டுக்கும் சேர்த்தே வச்சுக்கிறேன். நைட்டுக்கு ரைஸ் வச்சு எக்ஸ்ட்ரா முட்டையோ இல்லை வடகமோ சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? அதனால சேர்த்தே நான் இப்போ புளிக்குழம்பு வைக்கிறேன். ஒரு ரெசிபி செஞ்சிட்ருக்கையில் ஒரு மசாலா பாட்டில் இந்த மாதிரி தீர்ந்துச்சு காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதில் கொட்டிட்டு அப்படியே நீங்கள் சிங்கில் கழுவ போட்டுறாதீங்க. இதில் உள்ள மசாலாலாம் நீங்கள் என்ன ரெசிபி செய்கிறீங்களோ அந்த இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வைக்கிற ரெசிபியோட கலந்து விட்டுடலாம். சிக்கனம் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்துருச்சுனாவே நீங்கள் ஆளாக கவனிக்க வேண்டியது உங்கள் அம்மாவை. உங்கள் அம்மா செய்கிற ரெசிபிஸ் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கனாவே தெரியும் அவங்க ரொம்பவே அந்த காலத்தில் சிக்கனத்தை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்பா கொண்டு வர பணத்தையும் வச்சு அவங்க அந்த பட்ஜெட்குள்ளே குடும்பம் நடத்தி வந்தாங்க. இப்போ நமக்கு அதை விட கூடவே கிடைக்கிது. ஸோ அதை நம்ம நிறையாவே நம்ம சேமிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.